கண்ணி எடுத்து சேல் பண்றாங்க, அது ஒரு இன்கமா பண்றாங்க. அவங்களுக்கு வந்து பாலுங்கிற கான்செப்டுக்கு வரமாட்டாங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல், அதாவது ஒரு அதே இதை செக்ஸிட் போட்டு வெளியில இருந்து மாட்டை வாங்கி அதுக்கு செக்ஸிட் போட்டோ அதே எம்பிரியோ போட்டோ அதையே கண்ணை மாட்டையே சேல் பண்ணுவாங்க. அது ஒரு கான்செப்ட்ல பண்றாங்க. மூணாவது கான்செப்ட் என்னன்னா நம்ம நம்ம எல்லாம் பண்றோம்ல, அதாவது வந்து மாட்டை வாங்கி ப்ரீடிங் பண்ணி அதுல வருஷத்துக்கு இவ்வளவு ஆவரேஜ் நம்மளோட டார்கெட் வச்சு இன்க்ரீஸ் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால பண்றது என்னன்னா ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு 50 மாட்டை வாங்கி கட்டி வச்சு அதையும் சேல் பண்ணுவாங்க, மாட்டவே சேல் பண்ணுவாங்க. அது ஒரு கான்செப்ட்ல பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா மாட்டை வாங்குவாங்க, அதை வந்து எங்கிட்ட இவ்வளவு மாடு இருக்கு நான் உங்களுக்கு மாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சர்டன் ரேஞ்சில் ஃபார்ம் ரன் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா ஃபார்ம் இருக்கும், பட் அதை வந்து செகண்டரியா வச்சுட்டு பிரைமரி பிசினஸா எங்கிட்ட மாடு இருக்கு அதை வச்சு அவங்களோட ரிலேட்டட் ப்ராடக்ட், அதாவது பாத்தீங்கன்னா ஃபீடு விற்கிறது, சப்ளிமெண்ட்ஸ், இது மாதிரி எல்லாம் இருக்காங்க. இது போலாக இன்னொரு கான்செப்ட்ல இருக்காங்க. என்னன்னா 30 வருஷமா மாடு வளர்த்துவாங்க, இப்பவும் வளர்த்திட்டு இருக்காங்க, இன்னும் வளர்த்துவாங்க. ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நம்ம கிட்ட அவங்க கிட்ட போய் நம்ம ஏதோ சொன்னோம்னா அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா அக்செப்டே பண்ண மாட்டாங்க. இப்போ இது பண்ணணுங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்லயே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட ஃபார்ம் செட்டப்பே எப்படி இருக்குன்னு பார்த்தா லேபர் கம் ஓனர், அவங்களே வேலை செய்வாங்க. அதுலயே ஒரு 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 ஃபேமிலியை ஒரு ப்ராப்பரா ரன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதுல இருந்து பெரிய இன்கம் அவங்களால எடுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அதை ரன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பட் அதுல இருந்து ஒரு ஒரு சொபிஸ்டிகேட்டடான லைஃப்பை நம்மளால வாழ முடியாது. அது மாதிரி நிறைய ஃபார்ம் ரன் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப இதுல வந்து நீங்க எந்த கான்செப்ட்ல போகணும் நீங்க இப்போ டிசைட் பண்ணுங்க. அதாவது வந்து நான் இந்த கான்செப்டுக்கு போகணும் ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டுக்காக நீங்க உழைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட டெய்ரி ஃபார்ம் சக்சஸ் ஆகுமே தவிர, இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு இருப்பீங்க ஒருத்தர் இப்படி இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அது வெளியே போயிடும். ஆமா இல்ல, இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் அதாவது ஒரு டாக்டர் டிகிரி முடிக்கிறாங்கன்னா அவங்க கேட்டில ப்ராஜெக்டே பண்ண மாட்டாங்க, பவுல்ட்ரியில தான் பண்ணுவாங்க. ஏன்னா இருக்கிறதுலயே ஒரு டேஞ்சரான பிசினஸ் என்ன தெரியுங்களா, டெய்ரி தான். ஏன்னா அதுல நல்ல லாபம் இருக்கு, நல்ல ரொம்ப நஷ்டம் இருக்கு. அதனால நீங்க வந்து அதை ப்ராப்பரா பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அது உங்களை அழிச்சிரும். அதை நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணணும், அதுதான் மேட்டர். அதுல வந்து இப்போ வந்து நீங்க என்னென்ன கான்செப்ட்ல குறிக்கோள் இருக்கீங்களா என்னங்கிறது தெரியல. பட் இது வந்து ஒரு டார்கெட் வச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எஃபோர்ட் போட்டீங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும். இங்கிருந்து நீங்க கோபி போகணும்னு ஒரு டார்கெட் வச்சா மட்டும்தான் கோபி போக முடியும். இங்க அதுக்கே டார்கெட் வைக்கலங்கும் போது நீங்க எங்கேயுமே போய் சேர முடியும். இப்போ போக எங்க போகனே தெரியாதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு டார்கெட் வச்சு அதுக்காக நீங்க உங்களோட எஃபோர்ட் போடுங்க. ஆனா பட் அதனோட எஃபோர்ட் வந்து நீங்க எடுத்தோம் அண்ணாமலையெல்லாம் யாரும் ஆயிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் போக முடியும். அதனால வந்து ஸ்டெப் டு சக்சஸ் தான், ஜம்ப் டு சக்சஸ் வந்து டெய்ரியில வந்து எப்பயுமே பண்ண முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது. இப்போ எனக்கு வந்து ப்ரீடிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீடிங்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு முக்கியம்னா டெய்ரி ஃபார்ம், அதாவது என்னோட கான்செப்ட்ல நான் என்னோட ஃபார்மை நான் ரன் பண்றது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபார்மை ரன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீடிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் வந்து ஃபீடு, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து சப்ளிமெண்ட், அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட். இந்த அஞ்சையும் வந்து நீங்க ப்ராப்பரா நீங்க கொண்டு போனா மட்டும்தான் அந்த இடத்த நீங்க ரீச் பண்ண முடியும். நீங்க வெறும் ப்ரீடிங் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ப்ரீடு நான் உங்களுக்கு சொல்றேன்னா அந்த ப்ரீடை வச்சு நான் வந்து நாளைக்கு 30 லிட்டர் கறந்துருவேன்னா 100% முடியாது. இந்த ஒன்றும் இல்லை, மீதி அஞ்சுமே நீங்க டெவலப் ஆகி வரணும். அதுக்கு வேண்டித்தான் நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ராப்பரான செமன் யூஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க மேல வரணுமே தவிர, இப்போ நான் வந்து சரி ஒரு செமன் வாங்குறது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ நீங்க வந்து ஒரு செமன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அது சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு செமன் வாங்குறீங்க, ஒரு செலக்ட் பண்றீங்க, உங்களோட நாலேஜுக்கு எவ்வளவு இருக்கோ அது ஒரு பெஸ்டான ஒரு புல்லை செலக்ட் பண்றீங்க. அந்த புல்லுல என்ன ஆகும்னா அவங்க கம்பெனிக்கு கால் பண்ணுவீங்க. அவன் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 700 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 700 ரூபாயா, இது என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற கான்செப்ட்ல சரி ஓகே 700 ரூபாய்க்கு எனக்கு ஒரு 4 செமன் கொடுங்கன்னு சொல்லி கேட்பீங்க. உங்ககிட்ட இருக்கிறது 2 மாடு தான். அந்த 700 ரூபாய்க்கு நீங்க மினிமம் ஆர்டர் 10 கொடுத்தா தான் நாங்க வருவோம், இல்லைன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ண மாட்டோம்பாங்க. அதையும் நீங்க வாங்கிடுவீங்க. 700 ரூபாய் கொடுத்து வாங்கி 7000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட அந்த ஸ்டாவை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப இன்செமினேட்டர் எடுத்தா நீங்க கேனை வாங்கி ஆகணும். உங்ககிட்ட கிரையோ கேன் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வாங்குறதுக்கு உண்டான அசர்ட் இருக்காது, உங்களோட அதனோட பாசிபிலிட்டிஸும் இருக்காது. அப்போ இன்செமினேட்டர் கிட்ட இருந்து தான் நீங்க அந்த கேனை வாங்கிட்டு போய் அதுக்குள்ள அந்த கேப்லெட்ல போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இன்செமினேட்டர் கிட்ட கேன் வாங்கிட்டு போய் பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது, வெறும் புகை கூட வராது. ஏன்னா லிக்விட் நைட்ரஜனுங்கிறதே அங்க இருக்காது. ஏன்னா அப்படித்தான் நிறைய பேரு இன்செமினேட்டர் வந்து
கிரையோ கேனா மெயின்டைன் பண்றாங்க. ஓகேங்களா, நான் எல்லாத்தையும் செலவுல பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்றவங்களும் இருக்காங்க. நான் சொல்றது வந்து இதெல்லாம் நீங்க கண்காணிக்கணும்னு சொல்றேன். இது பாத்தீங்கன்னா அது வந்து அதுல போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு சொல்லுவாங்க, நான் லிக்விட் நைட்ரஜன் ஒருத்தருக்கு இவ்வளவு சார்ஜ் கொடுக்கணும், இதுக்கப்புறம் வந்து பர் செமன் அவங்க வந்து இன்சமினேட் பண்றதுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா 5 10 போடுவீங்க. 10 போட்டு அதுல 5 செனை பிடிக்கும், 2 கெடாரிக்கன் போடும், போடாமையும் போயிடும். அது என்ன கடைசியில் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி பணம் கொடுத்த மாதிரி வந்தாலும் வரலாம் போனாலும் போயிடும். இது வந்து பணம் அந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ் ஆகும். சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம ஏன் இது பண்ணணும், டைரக்டா நம்ம பஞ்சாப் போய் மாட்டை வாங்கிட்டு வந்தோம்னா நாம அங்க 70 லிட்டர் கறந்துச்சா, சரி நாமளும் 70 லிட்டர் கறந்துடலாம், அதை வந்து நம்ம இங்க கொண்டு வந்துடலாம்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அவங்க ஒரு அனிமலை ஒரு சர்டைன் எப்படி சொல்றது ஒரு என்விரான்மெண்ட்ல அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வளர்த்திட்டு இருப்பாங்க. அதை நாம இங்க கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வர்ற வழியிலேயே இறந்துரும், இல்லைன்னா வந்ததுக்கு அப்புறம் இறந்துரும், இல்லைன்னா வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை உங்களால மெயின்டைன் பண்ண முடியல, கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா நீங்க வந்து காசு கொடுத்து பிரீடை மட்டும்தான் வாங்குறீங்க, மீதி 4 கான்செப்ட் உங்களுக்கு தெரியாது. நான் சொன்ன பாத்தீங்களா, பிரீடு, ஃபீடு, மேனேஜ்மெண்ட், சப்ளிமெண்ட், ட்ரீட்மெண்ட், இந்த 5ஐயும் நீங்க டெவலப் பண்ணா மட்டும்தான் ஒரு மாட்டை நீங்க கரெக்டா கொண்டு வர முடியும். நீங்க காசு கொடுத்து பிரீடை மட்டும்தான் வாங்க முடியுமே தவிர அதை உங்களால வச்சிருக்க முடியாது. இப்போ ஷோல உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ஜெயிச்சதுல 79 கிலோ கறந்துச்சு இல்ல, அதை இவங்க கொடுத்தா நான் மெயின்டைன் பண்ணிடுவேங்க, யாருனாலும் முடியும்? யாருனாலையும் முடியாது. ஏன் முடியாது? ஏன் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நான் அவங்க ஆமா, அதனால அவங்க வந்து பிரீடை மட்டும்தான் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதுக்குண்டான நாம இது எல்லாத்தையும் நாம ப்ராப்பரா மேல வரணும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் தேர்டுன்னு தான் போய்க்கணும். எடுத்த வந்து 7th ஸ்டாண்டர்ட் போனாவோ 12th ஸ்டாண்டர்ட் போனாவோ நம்மளால பண்ண முடியாது. மேபி நீங்க போறேன்னு சொல்லிட்டு இது பண்ணினாலும் பெரிய லாஸ் வந்துடும், ரொம்ப ரொம்ப பெரிய லாஸ் வந்துடும். ஏன்னா நீங்க இதுல கொஞ்சம் பணம் போட்டு லாஸ் ஆனாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுல உங்களுக்கு 2 கண்ணு கூட கிடைக்கலாம் இன்சமினேஷன் பண்ணி. பட் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட ஃபார்ம் ஆவரேஜ் வந்து, அதாவது எங்கிட்ட வந்து நிறைய கேட்பாங்க, உங்களோட பீக் ஈல்டு எவ்வளோ, உங்களோட நிதி எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. பீக் ஈல்டு வந்து உங்களோட இன்கம் டிசைட் பண்ணவே பண்ணாது. ஒரு மாடு வந்து நீங்க 40 லிட்டர் கறந்தாலும் சரி, அதுக்கு மேல கறந்தாலும் சரி, அந்த மாட்டுல வச்சு அந்த சர்டைன் டைம்ல மட்டும்தான் உங்களோட இன்கம் கொண்டு வர முடியுமே தவிர 360 டேஸும் அந்த இன்கம் உங்களால கொண்டு வர முடியாது. நீங்க வந்து இன்னைக்கு உங்களோட ஃபார்ம் ஆவரேஜ் இவ்வளவு இருக்குன்னா அடுத்த வருஷம் மினிமம் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர்னாலும் பர் டேக்கு ஆவரேஜ் அதிகமாகணும். அதுதான் கான்செப்ட். இன்னொன்னு 365 நாளும் ஒரே ஃபார்ம் ஆவரேஜை நீங்க மெயின்டைன் பண்ணணும், அதுதான் முக்கியமே தவிர நீங்க வந்து ஒரு மாடு வந்து நான் நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஃபார்ம் ஆவரேஜ்னா இப்போ உங்ககிட்ட 2 விதமான ஃபார்ம் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆவரேஜ்ங்கிறது மில்கிங் அனிமல் டிவைடட் பை டோட்டல் லிட்டர்ஸ். உங்களோட டோட்டல் லிட்டர் வந்து டிவைட் பை உங்களோட மில்கிங் அனிமல், அது ஒன்று பண்ணுவாங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து இப்போ மில்கிங் அனிமலோட ஆவரேஜ் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், மொத்தம் உங்ககிட்ட அனிமல் எவ்வளோ இருக்கோ அதை டிவைட் பை உங்ககிட்ட மொத்தம் லிட்டர் எவ்வளோ ஊற்றிருக்கீங்களோ அது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் வந்து இப்போ அந்த ஃபார்ம் ஆவரேஜை வந்து வருஷத்துக்கு இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு சர்டைன் வந்து உங்க மாடுல வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும். இப்போ உங்ககிட்ட ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் கறக்கிற மாடு இருக்குன்னா அதுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது, எந்த ப்ராப்ளம் வராது. அது பாட்டு கண்ணு போடும், பால் கறக்கும், மேஸ்டிஸ் வராது, ஒன்றும் வராது, பிரச்சனையே இல்லாத போயிட்டு இருக்கும். இதே சமயத்துல நீங்க அதுக்கு ஒரு ஒரு நீங்க எடுத்து வந்து நான் சொன்னல அங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் வரும். கீட்டோசிஸ் வரும், மேஸ்டிஸ் வரும், எல்லா ப்ராப்ளமும், கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகாது. இன்னொன்னு முக்கியமா என்னன்னா அவங்க வந்து இப்போ நம்ம மாட்டுக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து அது சொல்லக்கூடாது, ஆன்டிபயோட்டிக் வந்து கொஞ்சம் கம்மியா போடுறாங்கன்னா அது நம்ம மாட்டுக்கு அடாப்ட் ஆகிக்கும், அதுவே அது கேட்கும். இதே வந்து நீங்க பஞ்சாப்ல இருந்து கொண்டு வர மாட்டுக்கு வந்து துளி கூட நீங்க போடுற டோஸ் அதுக்கு கேட்கவே கேட்காது, ஒரு துளி கூட கேட்காது. ஏன்னா இங்க கொடுக்கறதுலயே 3 மடங்கு அதிகமான டோசேஜ் அது கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு பிராய்லர் கோழி மாதிரி தான், டிசீஸ் அட்டாக் ஆகாம நாம அவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கணும். நம்மளால பாத்துக்க முடியலங்கும் போது அது ஏதோ ஒன்று ஆகி சஃபர் ஆகி டெத் ஆயிரும். அதுதான் 100% நடக்கிறதே. நான் வந்து இப்போ இப்போ அதான் இது வந்து நீங்க ப்ரீடிங் பண்றது மட்டும்தான் பெஸ்டா தெரியுமே தவிர நீங்க எடுத்தோண்டி ஜம்ப் பண்ணி நான் போறேன் அப்படின்னா ஒரு அடிபட்டு திரும்பி இதே இடத்துக்கு தான் வரணுமே தவிர நீங்க எடுத்தோண்டி அதுல இருந்து போயிட முடியாது.
இல்ல அது நான் லாஸ்ட்ல சொல்றேன். அதாவது இந்த ப்ரீடிங் வந்து அந்த என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். பட் ஸ்டார்ட் பண்றத வந்து நான் சொல்றேன். அதுவே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட அவர் சொன்னாரு இல்லையா, செட்டும் இருக்கணும், அதுக்கு உண்டான ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ற உங்களோட 100% எஃபர்ட் அதுல இருக்கணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது லேபர் கம் ஓனரா தான் ஆரம்பிக்கணும். அதுல வந்து நீங்க அடிபட்டு தெரிஞ்சுக்கணும். நான் 3 மாடு நான் மாடு வந்து நான் மாடு நேரம் போடுறேன். மாடுக்காக நான் மாடே வாங்கினேன். மாடு ஏதோ இருக்கு அப்படின்னா நான் மாட்டுக்கு வாங்கினேன். 3 மாட்டுக்கு 8 மாதத்துக்கு சம்பளம் சும்மா எடுத்து ரிசர்ச் கம்ப்ளீட் பண்றதுக்கு யூடியூப் பார்த்து நிறைய போட்டோ நான் போய் உங்களுக்கு தெரியும் செய்ய பார்க்க ஏரியா இருக்கீங்க. இன்னைக்கு பாதி பேர் வாங்க இல்லை, பாதி பேர் முடியல. ஏன்னா நம்ம சொல்ற மாதிரி சரியான பிரீடு செலக்ஷன் கிடையாது, மேனேஜ் கிடையாது. யூடியூப் பார்ப்பாங்க, அதுவும் காசு காசு செக்யூரிட்டி போட்டோம் ஈவன் இதுக்கே ஆர்வம் போகலாம்னா பணத்துக்கு குடும்பத்தையும் பிரச்சனையாகி நண்பர்கள் மணியெல்லாம் மாமா மணியெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சு அதெல்லாம் நிறைய நிறைய இப்ப கோயம்புத்தூர் அரவணையில மட்டும் ஒரு 10 பேர் 12 பேர் தான் சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்க. ஆர்வமே செய்யாத நிதானம் 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 இருக்கு. ரொம்ப அமைதியா இருந்தா நிறைய முந்தகண்டி அதான் நம்ம சொல்ல வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா அதான் இப்போ ப்ராப்பரா ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன பண்ணா லேபர் கம் ஓனரா மட்டும் ஒரு 5 வருஷம் வந்து நீங்க வந்து அதை வந்து 100% உங்களோட எஃபர்ட் போடணும். அதுல வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க அந்த அதுல என்னென்ன ப்ராப்ளம் வருது 100% ப்ராப்ளம் வரும். அது 100% ப்ராப்ளம் வரும். அதை வந்து நீங்க சால்வ் பண்ணி நீங்க பழகிக்கணும். இப்போ ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நீங்க வந்து ஒரு ஜெனட்டிக்கா ஒரு அனிமல் மேல எடுக்கிறீங்க. அந்த ஜெனட்டிக்ல வந்து இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு அனிமல் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாத இருக்கு, பட் அந்த ஜெனட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஒன்று பிறக்குது அப்படின்னா அதுல வந்து சர்டைன் ப்ராப்ளம் வரக்க ஆரம்பிக்கும். அது வந்து லைட்டா தான் வரும், பட் அதுல நீங்க லைட்டா கொஞ்சம் எஃபர்ட் போடும்போது அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கேதர் ஆகும். அதுல இருந்து இன்னொரு கெடாரிக்கன் பிறக்கும் தேர்ட் ஜெனரேஷன், அதுல இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் எச்சா வரும். அதுக்கப்புறம் அது ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் பர் டைமுக்கு சேர்த்திக்கிறோம். அப்போ அந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணி பழகுவீங்க. அப்படியே சால்வ் பண்ணி பழகும் போது இந்த நான் சொன்ன பாத்தீங்களா இந்த 5 கான்செப்ட், அந்த கான்செப்ட்லயும் நீங்க கிராஜுவலா மேல வரும்போது எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு மேல வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் உங்களால தனியா நின்று ஃபேஸ் பண்ண முடியும். நீங்க எடுத்த வந்து 20 மாடு 30 மாடு போட்டு 3 லேபர் போட்டு எல்லாம் பண்ணீங்கன்னா லேபருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, அவனுக்கு என்ன சொல்றதுன்னு நம்மளுக்கும் தெரியாது. அதே சமயத்துல அவன் என்ன ப்ராப்ளம்னாலும் நம்மளுக்கே சால்வ் பண்ண தெரியலும் போது அவன் என்ன பண்ணுவான், அப்புறம் மொத்தத்துல டேமேஜ் ஆகி எனக்கு தெரிஞ்சு 50 மாடு 60 மாடு ஒட்டுக்கா வாங்குவாங்க. ஒரு 5 வருஷம் 3 வருஷம் அவங்களோட பேக்ரவுண்டை பொறுத்து நின்று வெளியே போயிடுவாங்க. நிறைய ஃபார்ம் வெளியே போறதுக்கு என்ன காரணம்னா அதை இது மாதிரி டைரக்டா ஜம்ப் பண்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் கான்செப்டா ஒன்று சொன்ன பாத்தீங்களா, லேபர் கம் ஓனர் எந்த ஒரு டெக்னாலஜியும் கொண்டாடாம எந்த ஒரு இனோவேஷனும் உள்ள பண்ணாம நான் இருக்கிறேன் இப்படியே இருக்கேன் இப்படியே இருந்துட்டே போக வேண்டியதான். உங்களோட ஃபார்மையும் டெவலப் பண்ண முடியாது, உங்களோட ஃபேமிலிக்கும் உங்களோட இன்கமை பெருசா கொடுக்க முடியாம அதே இடத்துல அதே சுச்சுவேஷன்லயே நின்று லைஃப் டைம் ஃபுல்லா அதுலயே போகும். நீங்க மேல வரணும்னா ஏதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரணும், ஒரு இனோவேஷனும் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட இந்த ஃபீல்டுல நிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைரி கான்செப்ட்ங்கிறது வந்து ஒரு டாக்டர் பண்றக்கே சிரமப்படுறாங்க. ஒரு யூஜியா இருந்தாலும் பிஹெச்டி டாக்டரே வந்து பவுல்ட்ரிக்கு தான் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்களே தவிர கேட்டலுக்கு பண்ண மாட்டாங்க. 100ல ஒரு 2-3 பேர் மட்டும் தான் கேட்டலுக்கு பண்ணுவாங்க. அதுவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால். அதனால நீங்க இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ யாராரு வந்து இப்போ நான் இந்த டார்கெட் வச்சிருக்கேன் இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இது வரைக்கும் நான் டார்கெட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க சொல்லலாங்களா? இல்ல இல்ல உங்களோட டார்கெட் மட்டும் சொல்லுங்க. இல்ல அது விட்டுருங்க, அது நீங்க வந்து வாங்குறீங்க சேல் பண்றீங்க அது உங்களோட அது
கண்ட்ரோல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பண்ணி எனக்கு இப்ப 59 வயது ஆகுது. ஒரு 70 வயதுக்குள்ள ஒரு சிறந்த மாட்டு பண்ணையா எங்க ஏரியால, ஏன்னா எங்க இல்ல ஏரியா சிறந்த மாட்டு பண்ணைன்னு நீங்க எதை சொல்றீங்க? இந்த மாதிரி உணவு மேலாண்மை, ஃபர்ஸ்ட் உணவு இல்ல நீங்க ஒரு டார்கெட், நான் வந்து என்னோட ஃபார்ம் ஆவரேஜ் இவ்வளவு கொண்டு வரணும், நான் தான் சொன்ன பாத்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்செப்ட்ல தான் ரன் பண்றாங்க. யாருமே 150 லிட்டர் பண்ணைகள் கிடையாது. எல்லாம் 1 லிட்டர்ல இருந்து 20 லிட்டர்ங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட். அததான் பண்ணேன்னு வந்தேன். நான் இப்ப கச்ச கச்சன்னு நிறைய வச்சுக்காம 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மாடு ஒரு 150 லிட்டர் கலக்குற அளவுக்கு பொறுமையா நிதானமா அதை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அச்சீவ் பண்ணோம். இல்லைங்க, அதைத்தான் நீங்க எந்த அச்சீவ்மெண்ட்னு சொல்றீங்கல்ல, அதாவது வந்து என்னோட டார்கெட் வந்து 150 லிட்டர் கறக்கணும் அப்படிங்கறத நீங்க டார்கெட்டா வச்சிருக்கீங்க. 150 லிட்டர் கறக்குறதுக்கெல்லாம் கான்செப்டே இல்லைங்க. அதாவது வந்து நீங்க ஒரு 30 மாடை வச்சு கூட 40 மாடு வாங்கிக்கலாம், வாங்கினீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். என்னோட எண்ணம் அது இல்லைங்க. வேலை பழுவோ வேலைக்காரர்களை சார்ந்தோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியோ, நான் இருக்கிறது ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கேன். வேலையாட்கள் கிடைக்கவே மாட்டாங்க. 15 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒத்திகள் செய்வேன், எனக்கு சோறும் கிடையாது. இப்ப என் பொண்ணு வந்து நீ ஓடாத, உட்காந்து உனக்கானதை தேர்ந்தெடுக்க, மாடு இல்லாம இருக்க முடியல பாருங்க. அப்பதான் அவங்க எச்எஃப் ஜெர்சியை பத்தி பேசினாங்க. 10 மாடு 20 மாடு எடுக்கிற எண்ணம்லாம் என்னோட எண்ணம் இல்லை. 3 மாடுனாலும் அது தெளிவான மாடா இருக்கணும். அதை பத்தி நான் முழுமையா முதல் தெரிஞ்சு எவ்வளவு கறக்கணும்னு நினைக்கிறீங்க அதுல இருந்து, அதோட உங்களோட 10ல இருந்து 15 லிட்டர் என்னோட பர் டைமுக்கு அவ்வளவு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, 2 டயரும் சேர்த்து? ஓகே. ஏன்னா நான் இருக்கிறது ரொம்ப சின்ன பகுதி, மழையில பள்ளி அதிகம் உள்ள பகுதி. அதான் இப்போ நான் என்ன சொல்லணும்னு சொல்லிடுறேன். அதாவது வந்து எல்லாரும் வந்து இப்போ நார்த்ல இருக்கவங்க, சர்டைன் பெங்களூர்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்க. நான் வந்து என்னோட மாடை என்னோட ஷோக்கு கொண்டு போய் நான் ஜெயிக்கணும், நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கணும், என்னோட வந்து நான் அந்த அளவுக்கு நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கொண்டு போறாங்க. அது இல்லையா, அது மிஷின் ஓகே. அது மாதிரி வந்துங்க, ஒருத்தர் நான் ஷோக்கு கொண்டு போகணும்னு பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து நான் எம்பிரியோவை வச்சு அதை கண்ணு சேல் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல பண்றாங்க. அது மாதிரி நிறைய பண்றாங்க. சரி, டைம் கம்மியா இருக்குங்கிறக்கு வேண்டி நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து இது மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறாங்க, அதுக்கு வேண்டி உழைக்கிறாங்க, ரொம்ப 100% எஃபர்ட் போட்டு உழைக்கிறாங்க. அது மாதிரி நீங்க ஏதோ ஒரு கான்செப்டை வச்சுக்கோங்க, அந்த டார்கெட்டை வச்சு அதுக்காக நீங்க பிளான் பண்ணி போனீங்கன்னா ஓகே. அது மாதிரி வந்து இப்போ நீங்க ஃபார்ம் ஆவரேஜ் டெவலப் பண்ணணும்னா இது மாதிரி ஒரு ப்ராப்பரா வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான். அது மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு ஒரு ஒரு புல்லு கரெக்டா செலக்ட் பண்ணி, நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, நிறைய புல்லுல நான் அடி வாங்குவேன். ஏபிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது தெரியுமானே தெரியல, பைனியர், விஸ்கான்சன், சாம்பியன், பிராவோ, ஸ்னோமேனு, இது மாதிரி நிறைய புல்லு இருந்துச்சு, ஜினாமிக் புல்லுன்னு சொல்லிட்டு. இப்போ இம்போர்ட்டட் புல்லுன்னு சொல்லிட்டு சம் கேட்டகரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டா மறுபடியும் இம்போர்ட் பண்ணி மறுபடியும் புல் வந்துருச்சு. இந்த இம்போர்ட் பண்ண புல் வந்து எனக்கு தெரிஞ்சு 8 வருஷம் கழிச்சு இன்னைக்கே தான் புது புல் வந்துருக்கு. ஏபிஎஸ்ல இது வரைக்கும் புது புல்லே கொண்டு வரல. அப்படி இருந்தாங்க. நடுவால 2 புல், ஸ்ட்ரைக்கர்னு ஒண்ணு, அருமதா, ஹேமர் பழைய புல்லு. ஹேமர் வந்து ரொம்ப பழைய புல்லுங்க. அதாவது வந்து அருமதா, ஸ்ட்ரைக்கர் இதெல்லாம் வந்துச்சு. ஸ்னோமேன் வந்து ஜினோமிக் புல்லோட சேர்ந்தது. அது வந்து பழைய புல்லுங்க, அதெல்லாம் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா அதான் இப்ப சொல்ல வந்தா அதுல ப்ரூவன் புல் கிடையாது. நான் சொன்னேங்களா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி புல் எல்லாம் வந்துச்சு, அதுல வந்து நிறைய எனக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாம நான் 3-4 வருஷம் பெரிய சஃபர் ஆனேன். நான் காஸ்ட்லியே நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய அடி வாங்க, இன்செமினேட்டர் கிட்ட அடி வாங்கினேன், அவங்க செமன் கொண்டு வரவங்க கிட்ட பேச்சு வாங்கணும், இன்செமினேட்டர் கிட்ட ப்ராப்ளம், எல்லா பக்கம் அடி உழுந்துகிட்டே இருக்கும். சுத்தி போறோம், எப்படி பண்ணினாலும் நம்மளுக்கு கண்ணு கிடைக்காது, எப்படி சுத்தி வந்தாலும் கண்ணு கிடைக்காது. அப்படி ஒரு 2-3 கண்ணு நம்மளுக்கு கிடைக்கும், கிடைச்சாலும் பர்ஃபார்ம் பண்ணாது. அதை தூக்கி கொண்டு போய் அவங்க கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணும், இங்க கண்ணு பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த புள்ள எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு என்னோட சூழ்நிலை எல்லாம் அவுட், 0 ஆயிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரா மறுபடியும் வந்து ப்ரூவன் புல்லு கொண்டு வரது, டிபிஐ இருக்கிற இம்போர்ட்டட் புல்லு மட்டும் யூஸ் பண்ணேன். அதுல இருந்து வர கண்ணுக்குட்டி எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுல இருந்து மேல வந்து இப்போ ஒரு 4th ஜெனரேஷன் வரைக்கும் மேல வந்துட்டோம். இப்போ வந்து அதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் டெவலப் ஆச்சு. அதுல இருந்து எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், எல்லாத்தையும் மேல வந்து இப்போதைக்கு என்னோட ஃபார்ம் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 26 per day.
அதுதான் நம்மள கான்செப்டே தவிர எல்லாத்தையும் என்கிட்ட கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா உங்களோட பீக் ஈல்டு எவ்வளோ, பீக் ஈல்டு வந்து உங்களோட இன்கம் டிசைன் பண்ண. மாடல்ல வந்து அந்த அச்சீவ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷனே டெவலப் ஆகிற டைம் தான் இந்த தேடி முடிச்சு இந்த டைம்ல அவர் கொண்டு இருக்காரு. அவர் வார்த்தைகள் கண்டிப்பா நம்ம தெரியும். தேங்க்யூ. அதான் இப்போ அதான் நீங்க வந்து ஒரு பீக் அனிமலை கொண்டு வந்து சேர்த்துறது உங்களோட கான்செப்டா வைக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நீங்க இந்த இடத்துக்கு வரலாம். பட் உங்களோட எஃபோர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் கூட இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் 3-4 வருஷம் நிறைய அடிபட்டேன். ஏன்னா புல் செலக்ட் பண்ண முடியாது, அது வந்து என்ன கரெக்டா இருக்கான்னு தெரியாது. இப்போ உங்களுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாம் வந்து எல்லாத்துலயும் யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எல்லாத்துலயும் வந்து ப்ரூவன் புல் எது என்ன எல்லாத்தையும் A to Z எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கு. நீங்க ஃபெயிலியர் பர்சன்டேஜ் வந்து கம்மி தான். ஆனா நீங்க மொத்தத்துல ப்ரீடிங்குள்ள வரணும். வந்தா மட்டும்தான் டெய்ரி ஃபார்ம் வந்து இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அது மெயினா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 லிட்டர் 10 கறந்தா கூட நம்ம ஃபார்மை ரன் பண்ணலாம் போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா 10 லிட்டர் மினிமம் 10-20 கறந்தா மட்டும்தான் இந்த ஃபீல்டுல இருக்க முடியும். இல்லைன்னா வெளியே போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் மாட் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னு ஏதோ சும்மா காட்டிக்கலாமே தவிர அதுல இருந்து நீங்க எடுத்து போட்டு பண்ண முடியாது. இன்னுமே நிறைய ஃபார்ம் வந்து ஃபார்மை செகண்டரியா வச்சு அதை வச்சு பிரைமரியா வேற பிசினஸ் பண்றாங்க. ஃபீடை சேல் பண்றது, அதுக்கு உண்டான சப்ளிமெண்ட் சேல் பண்றது. அவங்களோட கான்செப்ட் இதுல வருதா வரீங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கணக்கே இல்லை. பட் இதுல எடுக்கிறத எடுத்து போட்டு பண்ணிடுவாங்க. பட் நீங்க வந்து ஒரு மாட்டை எந்த அளவுக்கு கரெக்டா வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து எடுத்து போட்டு உங்களோட ஃபேமிலியை நீங்க ரன் பண்ணணும்னா ஜெனட்டிக் உள்ள நீங்க வந்தா மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நான் 10 லிட்டர் கறக்கிற மாட்டை நான் 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டேன்னா அது இன்னும் 4 வருஷத்துல செத்து போயிடும். இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி வெளியே போயிடும். மறுபடியும் நீங்க இன்னொரு மாட்டை கொடுத்தா இன்னைக்கு 1.5 லட்சம் கொடுத்து வாங்குறது நாளைக்கு 2 லட்சம் கொடுத்து வாங்கணும். நாளைக்கு 2 லட்சம் கொடுத்து வாங்க அதே 10 லிட்டர் தான் நீங்க வாங்க முடியுமே தவிர நீங்க கொஞ்ச நாள்ல வந்து எப்படி சொல்ற ஒரு 25-30 லிட்டர் 40 லிட்டர் கறக்கிற மாடு உங்களுக்கு வேணும்னா அன்னைக்கு அதனோட விலை 5 லட்சம். 5 லட்சம் கொடுத்து நீங்க வாங்குறதுக்கு 10 மாடு வாங்கணும் 50 லட்சம் கொடுத்து வாங்கணும். எப்படி வாங்குவீங்க? நீங்க இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணுனா மட்டும்தான் பின்னாடி உங்களோட ஃபார்ம் உங்களோட ஃபேமிலி ஒரு ப்ராப்பரா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும். நீங்க எதுவும் பண்ணலன்னா இதுக்கு முன்னாடி உங்க ஏரியாலேயே இருந்திருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஃபார்ம் இருந்தாங்க, இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட குழந்தைகளை கூட படிக்க வைக்க முடியாம ஒரு நார்மலான ஸ்கூல்ல கூட படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை விட்டு வெளியும் வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது. இன்னும் 30 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நாமளும் அதே நிலைமையில தான் இருப்போம். ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம், 30 வருஷம் நம்ம இதுல உழைச்சிட்டோம். இதை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போக முடியாது, நம்மளுக்கு ஏஜ் ஆயிரும். அதே சமயத்துல நம்ம இதுலயும் இன்கம் இல்லை, வேறையும் நம்மளால பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வேண்டியதான் சொல்றேன். இப்போ நீங்க ப்ரீடிங்கை பண்ணலைன்னா 100% கொஞ்ச நாள்ல வெளியே போயிருவீங்க. இல்லைன்னா இந்த ஃபீல்டுல வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ப்ரீடிங் பண்றது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் அனிமல் செலெக்ஷன் சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ஓ ஜெர்சியோ மட்டும் வாங்க, மீதி எந்த ப்ரீடும் வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மில்கை கொடுக்காது. ஜெர்சி ஒரு ஹெச்எஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஹெச்எஃப்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அதாவது இந்த WWS ABSல எல்லாம் ஒரு இது சார்ட் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதனோட லெக் ஸ்கோர் பெடிகிரி பார்த்து பெடிகிரிங்கிறது வந்து அதனோட செயர், அதனோட அப்பா அம்மா தாத்தா அதெல்லாம் வரும். அதனோட ஸ்ட்ரக்சர் எழுதி இருக்கும், பாடி ஸ்ட்ரக்சர் அடர் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 18 எழுதி இருக்கும். டிபிஐங்கிறது வந்து அது தனி கான்செப்ட். அதுல இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஓகே ஓகே. அது எதாவது இருக்குங்களா, பண்ண முடியுமா? ஒர்க் ஆகுங்களா? அது நீங்க எந்த ஒரு செமன் அதாவது ஒரு அதாவது பாத்தீங்கன்னா பேசிக்கா சொல்றேன், அதனுடைய லெக் ஸ்கோர் பார்ப்பாங்க. லெக் ஸ்கோர் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். லெக் அதாவது பின்னாடியினோட லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதே சமயத்துல அதனோட ஹூஃபும் கரெக்டா இப்படி உட்காரணும், அந்த மாதிரி இருக்கணும். அதே சமயத்துல இவரு அதுல இருந்து பாருங்க, அவருக்கு நிறைய தெரியும். ஏன்னா இது நான் புரியும் போது உங்களுக்கு தெரியும். இவரோட வீடியோஸ்ல நிறைய வந்து ப்ரீடிங் செலெக்ஷன்ல சொல்லியிருப்பாரு. நான் இப்படி அதாவது அது மாதிரிதான் அதனுடைய முதுகு எலும்பு இருக்குங்களா, அது வந்து நேரா இருக்கணும். அதனோட வால் பகுதி வந்து அந்த பின்னாடி வால் பகுதி வந்து அந்த பின்னாடி பின்போன்னு சொல்லுவாங்க, அந்த ரெண்டுக்குள்ள அடங்கின மாதிரி இருக்கணும். அது போல வந்து ஹெச்எஃப்க்கு வந்து எப்படி சொல்ற, அதனோட தாடை வந்து எந்த ஒரு
பிரேக் இல்லாத ஸ்ட்ரெயிட்டா வரணும். அதனோட வயிறு வந்து அதங்கின மாதிரி இருக்கும், ரொம்ப வயிறு பெருசா இருக்காது. அதே சமயத்துல அடர் வந்து இதுல ஒட்டுன மாதிரி இருக்கும். மடி மாட்டுல வந்து மடி ஒட்டுன மாதிரி இருக்கும். 4 காம்பு கேப் விட்ட மாதிரி இருக்கும். பின்னாடி அடர் வந்து எப்படி சொல்றது, ஒரு பானை பானை மாதிரி ஒரு அந்த அந்த அகலத்துல இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து நீங்க 1,50,000 கொடுத்து வாங்குறதுனாலும் வாங்கலாம், இதே 80,000க்கு வாங்குறதுனாலும் வாங்கலாம். இப்போ வந்து நான் பெருமைக்கு சொல்லல, இப்போ வந்து லாஸ்டா என்னோட ஃப்ரெண்டு வந்து மாடு வேணும்னு சொன்னாரு, ஒரு 80,000க்கு வாங்கி கொடுத்தேன். ஆனா 25 லிட்டர் கறந்துச்சு. பட் அது எப்படி சொல்றது, அவரோட 100% எஃபர்ட் அதுல இருக்கும். அது மாதிரி நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் குவாலிட்டி வச்சு நீங்க வாங்குனீங்கன்னா வாங்கலாம், பட் அது கொஞ்சம் ரேரா கிடைக்கும். இது வந்து இப்ப நான் சொன்னேன்ல, அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் வயிறு இப்படி இருக்கணும், தாடை இப்படி இருக்கணும், தலை பாத்தீங்கன்னா எப்படி சொல்ற, குதிரை தலை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் தலை இருக்கணும். அதாவது இது ஹெச்எஃப்க்கு, ஜெர்சிக்கு வந்து அதே ஆப்போசிட்டா இருக்கும். அமுங்கி புளியா அகலமா இருக்கு. இதே ஹெச்எஃப்க்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், நீளமா இருக்கு, நீளமா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதனோட பெடிகிரி லிஸ்ட்ல வர்றதா. இது அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நீங்க ஏதாவது ஷோ எல்லாம் யூடியூப்ல பாத்திருப்பீங்க பாத்தீங்களா? அதுல இந்த இதை தவிர ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்டா வெளியே போற மாடும், லாஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்டா பிளேஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் 100 மாட்டுல 100வது மாடா வெளியே போகும், ஒரு ஒண்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரும். அதுக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா உன்னால டிஃபரன்ஸே கண்டுபிடிச்சு. எல்லா மாடும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது அப்புறம் இவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அவன் லாஸ்ட் வெளியே போயிட்டான், எப்படின்னு தெரியுமா? அதை யாரும் நம்ம பாக்குறது இல்லை. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்கிறவங்களுக்கு வந்து அதனோட டீப்பா உள்ள போனீங்கன்னா மட்டும்தான் அது ஃபியூச்சர்ல நீங்களும் கத்துக்குவீங்க. அது எப்படின்னா, இப்போ அதனோட ஹெட் வந்து இந்த ஷேப்ல இருக்கணும், அதனோட கண்ணு வந்து இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், தாடை இப்படி இருக்கணும், கழுத்து இப்படி இருக்கணும், அதனுடைய புறகட்டி இப்படி இருக்கணும், அதனோட வால் இப்படி இருக்கணும், வாளோட முடி இப்படி இருக்கணும், வயிறு அதங்கி இருக்கணும், அதனோட விலா எலும்பு இந்த கேப்ல இருக்கணும். இதுல ஏதோ ஒரு இடத்துல காம்பு பாத்தீங்கன்னா அந்த பெடிகிரி லிஸ்ட்ல போட்டிருப்பாங்க டீத் லென்த்னு, -2 இருக்கும், +2 இருக்கும். -2க்கும் +2க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. +2னா இவ்வளவு பெருசு இருக்கும், -2னா இத்தினூறு இருக்கும். அப்படிங்கறதுல மொத்தமாவே 1 இன்ச்சு தான் டிஃபரன்ஸே. ஏன்னா பிரீடுங்கிற மாட்டுக்கு காம்பு வந்து சின்னதா தான் இருக்கும். அது வந்து 4 காம்பும் 8 கேப்பா இருக்கும். அது அதே சமயத்துல அந்த நேர் கோடுல இருக்கும். அதனோட எப்படி சொல்றது, அதனோட முதுகு எலும்பு வந்து வளையவே இல்லாம ஒரே நேர் கோடா இருக்கும். அதனோட குழாம்பு பாத்தீங்கன்னா 4 குழாம்புலையும் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஹெச்எஃப் 4 குழாம்பு ஒயிட்ல இருந்தா மட்டும்தான் பியூரிட்டி. அப்படி இல்லைங்க பட்சத்துல ஒரு லைன் இருக்கலாம், கருப்பு லைன், கருப்புல ஒவ்வொரு டேமேஜ் இருக்கும். அது வந்து முன்னாடியே உடம்பு சரியில்லாம போய் பிரச்சனையானது, அதை வாங்கக்கூடாது. அந்த குழாம்புல 4 குழாம்புலையும் ஒரு லைன், 2 லைன், 3 லைன் குழாம்புல லைன் இருக்கலாமே தவிர அதுக்கு மேல ஃபுல் பிளாக் இருந்தா அது கிராஸ். ஏதோ ஒரு இடத்துல ஒரு 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிராஸ் பிரீடோட அது கிராஸ் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கறத கான்செப்ட். இந்த மாதிரி நீங்க ஒரு சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி அதுல உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப தூரமாயிடும். கொஞ்சம் உழவு மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு பொறுக்கி எடுத்து வரணும் அப்படின்னா ஒரு 5 வருஷம் லட்சம் சீக்கிரமா போவாங்க. ஆனா கண்டிப்பா வந்து இன்னைக்கு இருக்கிற ஆவரேஜை விட நான் அடுத்த வருஷம் இதே டைம்ல உங்களோட ஃபார்ம் ஆவரேஜ் பர் டேக்கு 1 லிட்டர்னால ஏத்துங்க. அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்டா இருக்கணும். பாலை வச்சு நான் ஃபார்ம் ரன் பண்றேன் அப்படிங்கிறோம். மீதி கான்செப்ட்ல நிறைய இருக்காங்க. அதான் நான் சொன்ன போறீங்கன்னா, ஷோக்கு கொண்டு போறேன், அப்புறம் நான் வந்து எம்பியோ டிரான்ஸ்ஃபர் பண்றேன், அப்புறம் நான் மாடு ஒரு 50 வாங்கி நான் அதை சேல் பண்றேன், இல்ல மாட்டை வச்சு சம் ப்ராடக்ட் நான் சேல் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட் ஒத்து வராது. நான் சொன்னது வந்து பாலை பேஸ் பண்ணி நான் ஃபேமிலியை என்னோட பால்ல சேல் பண்ணி நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெட்டரா இருக்கு. இந்த குவாலிட்டியில இருக்கிற மாடு தமிழ்நாட்டுல கிடைக்காது, பெங்களூர்லயும் கிடைக்காது, மேபி பஞ்சாப்லயும் கிடைக்கலாம். ஏன்னா இந்த குவாலிட்டியில வந்து ஃபாரின்ல மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா வந்து இந்த வாளு காலு, அதாவது வந்து நீங்க 70 லிட்டர் கறக்கிறது உங்களை டார்கெட்டா வச்சா ஃபாரின்ல 120 லிட்டர் கறந்துருக்கான். அப்ப இவன் பெஸ்டா அவன் பெஸ்டா? நாம இவனை டார்கெட் பண்றதா அவனை டார்கெட் பண்றோம்? நான் அதை தாங்க சார் சொல்றேன். நீங்க எடுத்து வந்து ஜம்ப் பண்ணாதீங்க. 10 10 20 நீங்க 5 5 10 சொல்றீங்களா? இல்ல 10 10 சொல்றீங்களா? 5 5 10 சொல்றீங்க? நேரம் 10 கறக்கணும்னா அது வீரபுரோ ஜாயின் பண்ணுங்க, அவரு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. அதான் இந்த அது பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வெளியே போய் கஷ்டப்பட வேண்டாம்.
அவங்களே வீட உருவாக்கலாம். இப்போ என்னாலையும் வருமானம் வாங்க முடியாது. நீ அடுத்த வருமானம் வாங்க அப்புறம் கிடையாது. உங்களால முடியும், உங்களால முடியும். அதுல இருந்து நம்ம ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்ம பண்ணிக்கணும். அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு நம்மளே வந்து ஒரு ஹிஸ்டரிக்கல் வீடை வந்து நம்ம வாங்க முடியும். அந்த அளவுக்கு கொண்டு ரீச் ஆகும் அப்படின்னாலும் ஒரு ஹிஸ்டரிக்கல் வீடை வாங்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால வந்து சீக்கிரமா நடக்கும். 10 லிட்டர் 20 லிட்டர் கறக்குறதுங்கிறது வந்து ஒரு நார்மலா வாங்கிடலாம். அது வந்து மார்க்கெட்ல கிடைக்கிறதா. பட் வந்து நீங்க ஓவர் ஹெவியா இருந்தா அந்த மாடு வந்து அதிகமா கறக்குங்கிறது வந்து 100% பொய். ரொம்ப ஹெவியா இருந்தா அதிகமா கறக்காது. அது வந்து இப்போ செமன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துச்சு. இப்போ வந்து நான் யூஸ் பண்றதுல நிறைய அதனால தெரியுதுல. அதுல நிறைய வந்து பீஃப் பிரீடுன்னு வரும். அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா வரும். இது எடுத்துட்டீங்களா? அதாவது பீஃப் பிரீடுன்னு வரும். அது பாத்தீங்கன்னா பயங்கர ஹெவியா பிறக்கும். அது பிறக்கிற கண்ணும் பெருசா பிறக்கும். பட் அது பாத்தீங்கன்னா ஹெவியான ஸ்ட்ரக்சர் வரும். பட் இருந்தாலும் அதனோட ஈல்டு அந்த அளவுக்கு இருக்காது. நான் சொன்னேங்க இல்லையா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் குவாலிட்டியில எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா அந்த இடத்த டச் பண்ணிடலாம். ரொம்ப ஹெவியா காலெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தொடையெல்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி பிரீடை நீங்க சூஸ் பண்றது வேஸ்ட். அந்த கால் தொட பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும். இது மாதிரி நிறைய இருக்குங்க. அந்த ஹெச்எஃப்ல பொறுத்த வரைக்கும், ஹெச்எஃப் ஜெர்சி பொறுத்த வரைக்கும் இது கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுங்கிற மாதிரி நிறைய இருக்குங்க. கேட்டில வந்து டாக்டர்னாலே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இதுல உடலும் உயிருமா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். அவ்வளவுதான். இது வந்து ஃபுல்லா நீங்க அதோட எஃபர்ட்டை போட்டு அந்த அளவுக்கு நீங்க அதோட வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட சின்ன சின்ன இதெல்லாம் நீங்க மாட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு கண்ணு அடுத்தடுத்த கண்ணு பிறக்கும் போது அதுல இருந்து இதெல்லாம் டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து ஒரு மாடு ஏதோ நாய் சனை ஆகாம வெளியே போகுதுன்னு கூட கூட எனக்கு கவலை இருக்காது. அதுல இருந்து பிறந்த கண்ணு ஏதாவது ப்ராப்ளம் ஆகி சிக்காயி நிற்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கணும். 10 வருஷமா நான் உருவாக்குனது வந்து எந்த ஒரு இடத்துலயும் நான் விட்டுற முடியாது. மாடு போச்சுன்னா கூட 3rd இருந்து 4th போயிட்டேன். 3rd போனா எனக்கு கவலை இல்லை, 2nd போனா எனக்கு கவலை இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் நான் விடக்கூடாது இல்லை. அது மாதிரி என்னோட டாப்ல இருக்கிற எனக்கு கண்ணு அவ்வளவு முக்கியம். அது மாதிரிதான் பஞ்சாப்லயும் ஃபாரின் கண்ட்ரிஸ்லயும் வந்து கண்ணை வந்து சேல் பண்ண மாட்டாங்க. இங்க நம்ம ஏரியால பார்த்து பால் போயிடும் அப்படிங்கிறது வேண்டி அந்த கண்ணை சேல் பண்றாங்க. அந்த கண்ணை சேல் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல நீங்க அன்னோன் பெடிகிரி இருக்கிற காஃபை வளர்த்துறீங்க அப்படிங்கிறதுனா அதுவும் வேஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா நீங்க ஒரு புல்லு சூஸ் பண்ணி ஒரு அன்னோன் ஜெனட்டிக்கை வந்து உங்க மாட்டுக்கு போட்டீங்க. அந்த அன்னோன் ஜெனட்டிக்ல இருந்து ஒரு கண்ணு பிறக்கும். அது வந்து உங்க மாடு ஒரு 10 லிட்டர் கறக்குதுன்னா நீங்க அன்னோன் ஜெனட்டிக் போட்டு அது 8க்கு போயிடும். அது உங்களோட டெவலப்மெண்ட் இல்லை. அந்த இடத்துல நீங்க அடிபட்டு கீழே வந்துடுவீங்க. நீங்க சிந்தாமணியில போய் 1.5 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒரு அன்னோன் ஜெனட்டிக் உள்ள போறீங்க. அது பாத்தீங்கன்னா மறுபடியும் அதுல இருந்து கீழே வரும். அதுல இருந்து மேல போகாது. நீங்க ஒரு 8 லிட்டர் 16 லிட்டர் வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல ஜெனட்டிக் போடும்போது 12 24க்கு போகும். அதுதான் டெவலப்மெண்ட்டே தவிர நீங்க வாங்குறதுல ஆர்வம் கொடுக்கறத மாதிரி அந்த ஜெனட்டிக்ல வந்து யாரும் ஆர்வம் கொடுக்கறது. அதுதான் ப்ராப்ளமே. புரியல. ஆமா, ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அதான் நீங்க குவான்டிட்டி அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு செமன் டிஸ்ட்ரிபியூட்டரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. குவான்டிட்டி கம்மியா இருக்கும்போது அவங்க வந்து மினிமம் ஆர்டர் வந்து 10க்கு கம்மியா கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது இல்லைன்னா வந்து நீங்க இப்போ ஒரு எப்படி சொல்ல ஒரு 2500 ரூபாய் செமன் ஒரு 5 வாங்கினீங்கன்னா கூட ஓகே தான். பட் நீங்க வந்து 200 ரூபாய் ஸ்டா வந்து 5 கொடுங்க 4 கொடுங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களோட டிராவலிங் காஸ்ட் இருக்குல்ல. அதனால நீங்க மினிமம் 10 நாள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதை வாங்கிட்டு வரும்போது இன்செமினேட்டர் கிட்ட இருக்கிற கிரையோ கேன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி நீங்க மாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதை விட அது போல எக்ஸ்ட்ரா இருக்கு. அது அவர் பேசுவாருன்னு நினைக்க வேற புரியுது. உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு இல்லைங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இப்போ என்னோட கெப்பாசிட்டி வந்து 30 மாடு வச்சிருக்கேன்னா 30 மாடு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வெளியே தள்ளும். மில்கிங் அனிமல் வந்து என்னோட 30 இருக்கு 20 இருக்கு, என்னோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான், அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு இதுக்கு மேல என்னால வந்து என்னோட எஃபோர்ட் போட முடியல, நான் ஜாலியா என்னோட ஃபார்மை நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சர்டைன்
இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு நீங்க காஃப் வந்து தனியாக ஒரு இடத்துல வளரும். இப்போ 4வது ஜெனரேஷன் வந்துருச்சா, 3rd ஜெனரேஷன் இருக்கிறது வந்து பிரெக்னெண்டா இருக்கா, 2nd ஜெனரேஷன் எல்லாம் மில்க்ல இருக்கா, இப்போ வந்து புதுசா 3rd ஜெனரேஷன் கண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆகி ஒன்று நார்மல் பெரிய மாடுகளோட வந்து சேரும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஒன்று இருக்கும், அதை நீங்க வெளியே அனுப்பித்தான் ஆகும். ஏன்னா உங்களோட எஃபோர்ட் இல்ல சரி மாம்ஸ்ல வந்து ஒரு இயர்லிக்கு ஒரு டேவா வச்சிருக்கான். கல்யாணி சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் வந்தீங்கன்னா மாடு கழிப்பாங்க. மாடு கழிதான் வந்தீங்கன்னா பண்ணை வந்து வளரும். மாடுகள் சேர்ந்து பண்ணை விளையாடு. கழிக்க நல்ல ஒரு வருஷம் பண்ணை. உங்ககிட்ட இருக்கிற லோயஸ்ட் அனிமலை நீங்க வெளியேற்றணும். ஆனா எக்காரணத்தை கொண்டு உங்ககிட்ட இருக்கிற நல்ல அனிமல் வெளியே போச்சுன்னா நீங்க ஒரு டெய்ரி ஃபார்மர், ஒரு நல்ல டெய்ரி ஃபார்மர் அல்ல. ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால வெளியே போகுதுன்னா அது உங்களால ஏன் மெயின்டைன் பண்ண முடியல? நல்ல மாடு ஏன் வெளியில விடுறீங்க? அது உங்க பிரச்சனை, உங்களால தானே அது வெளியே போகுது. எத்தனாவது ஜெனரேஷன் நீங்க வரணும்? எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லுங்க. நாய் வந்து நல்லா நாய் வச்சிருக்காரு. ஆனா ஒரு 2 தூண்டை வருத்தி எழுதுறாரு. ஆனா வந்து இதுமே வந்து அது இருக்கிறதுனால கண்டிப்பா புரியல. அதுதான் நீங்க வந்து இப்போ ஒரு புல்லு செலக்ட் பண்றது கரெக்டா பண்ணணும். மதர்னோட கேரக்டர் உங்களுக்கு மதரை விட அதனோட பிறக்கிற டாட்டர்னோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க ப்ராப்பரா வந்து நீங்க புல்ல செலக்ட் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து மதரை விட அது 100%, 200% பர்ஃபெக்டா பண்ணும். நீங்க புல்ல கரெக்டா செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து 100% இதை விட அது பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு வேண்டி தானே நம்ம 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் கொடுத்து ஒரு செமனம் வாங்குறோம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி அந்த புல்ல கரெக்ட். புல்ல நீங்க செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அது ப்ரூவன் செமனான்னு பார்க்கணும். அது வந்து ஜினாமிக் டெஸ்ட்டுக்கு போகுதான்னு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு புல்லு வந்து நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா அந்த வெப்சைட்ல இந்த எஸ்டி ஜெனடிக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க எந்த புல்லு சூஸ் பண்றீங்களோ அந்த புல்லுனோடைய ஐடி இருக்கும். அந்த ஐடி வந்து அந்த வெப்சைட்ல சர்ச்சுங்கிற பாக்ஸ்ல போட்டு அந்த புல்லோட ஐடி போடுங்க. போட்டீங்கன்னா அதனோட ஃபுல் ஹிஸ்டரி வந்துடும். அது எப்போ பிறந்தது, அது எப்போ இதுக்கு வர ஆரம்பிச்சுது அப்படிங்கிற எல்லா டீடைலும் வரும். ஒரு செமன் ஒரு புல்லு வந்து ஜினோமிக் டெஸ்ட்டுக்கு பிறந்ததுல இருந்து 4 வருஷம் 3 வருஷத்துல வந்து டெஸ்ட்டுக்கு வரும். டெஸ்ட்டுக்கு வந்ததுல இருந்து எவ்ரி 4 மந்த், அதாவது 12வது மாசம், 4வது மாசம், 8வது மாசம், மறுபடியும் 12வது மாசம், திருப்பி 4 மாசத்துக்கு ஒருக்கா அந்த புல் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு அதனோட ஜினோமிக் டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கு பிறந்த கண்ணுக்குட்டிக அதுகெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு அதே 4 மாசத்துல அதுவும் டெஸ்ட் பண்ணி அதையும் அந்த வெப்சைட்ல லோட் பண்ணுவாங்க. இதுல எல்லாத்தையும் வருது. புரியல? எஸ்டி ஜெனடிக்ஸ் 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 எந்த புல்ல போட்டீங்கனாலும் அதனுடைய இதுல ஃபுல்லா காட்டும். அவன் ஒருத்தன் மட்டும்தான் எல்லா புள்ளையும் டேட்டாவும் அவன் ஒருத்தன் தான் மெயின்டைன் பண்றான். நீங்க வந்து WWS எஸ்டி ஜெனடிக்ஸ் புல்ல கொண்டு போய் அதுல போட்டீங்கனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏபிஎஸ் கொண்டு போய் WWSல போட்டீங்கனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எந்த மொத்த இந்தியாவில வேர்ல்டுல இருக்கிற எந்த புல்லுனோட ஐடியும் எஸ்டி ஜெனடிக்ஸ்ல போட்டீங்கன்னா அதனோட ஃபுல் ஹிஸ்டரி அவன் மட்டும்தான் எல்லாத்தோட டேட்டாவும் மெயின்டைன் பண்றான். வெவ்வேறு கம்பெனியினுடைய டேட்டாவும் முதல் கொண்டு அவன் அந்த ஒரு நீங்க வெப்சைட்ல போட்டு எவ்ரி 4 மந்த்துக்கு ஒருக்கா அது வந்து என்ன ஆகும்னா அந்த சிடிஜிபின்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் அந்த மில்க், ஃபேட், புரோட்டீன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அது பாத்தீங்கன்னா எவ்ரி 4 மாசத்துக்கு ஒருக்கா அது மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து கன்சிஸ்டன்டா டிபிஐ வந்து கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, அதனோட மில்க் ஈல்டு வந்து கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, அது மாதிரி நீங்க அதனோட செல் ஸ்கோர் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத வச்சுதான் நீங்க அது ப்ரூவன் செமன் அப்படி இருந்துச்சுன்னா அது எவ்ரி 4 மாசத்துக்கு ஒருக்கா அது டெஸ்ட்டுக்கு போயிருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் ப்ரூவன் செமன். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 100க்கு 98%, 95%, 100 கண்ணுல 95%, 98, 95 கண்ணு வந்து நம்மளுக்கு வந்து மாட்டோட கண்ணு பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். இதே பாத்தீங்கன்னா ஒரு இந்த நீங்க இது போட்டு அது வந்து நாட் ஃபவுண்டுன்னு வந்துடும் அந்த காலை. அப்போ வந்து ஒரு தடவை கூட அது டெஸ்ட்டுக்கு போகவே இல்லை. அது வந்து ப்ரூவன் செமன் கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒரு மாடு 40 லிட்டர் கறக்குதுன்னா அதுல இருந்து ஒரு கண் எடுத்து அதை சும்மா இன்சமினேஷன் இதுக்கு எடுத்துட்டு போறாங்க
அப்படின்னா அதுல இருந்து செமன் எடுத்தா அது உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதான் தெரியாது. தாத்தாவோட கேரக்டர்ல வரலாம், அம்மாவோட கேரக்டர்ல மேபி வரலாம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு பர்ஃபார்ம் பண்ணலாம், கண்ணு பர்ஃபார்ம் பண்ணாம போயிடலாம். அதனால வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதே 10 செமன்ல 5 பிடிக்கும், 5ல 2 தான் கிடைக்கும் போடும், இல்ல ஒன்னும் பிடிக்காதே போயிடும். அதுல பிறக்கிற கண்ணு 10 கண்ணுல 2 கண் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது எவ்வளவு பெரிய லாஸ். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டான இடத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆமா, ப்ரூவன் ரூல் போடணும். ஆனா இதனோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி 200 to 150 எல்லாம் கிடைக்காது. மினிமம் 500 எபோவ்ல இருந்து 2500 வரைக்கும் கன்வென்ஷனல் கிடைக்கும். செக்ஸீட் எல்லாம் பாத்தீங்கன்னா எபோவ் 5000. அது எல்லாம் நீங்க என்ன புல்ல பாக்குறீங்களோ அந்த புல்லுக்கு பக்கத்துலயே புல்லோட ஐடி போட்டிருப்பாங்க. 29 HO 33322 அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலி இருக்கும். நீங்க என்ன வெப்சைட், நீங்க என்ன இல்ல ஓகே, நீங்க வந்து என்ன கம்பெனி ஸ்டா யூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க? ஏபிஎஸ் போடலாம், WWS போடலாம், இல்ல ஓகே ஓகே. அத இப்போ வந்து நீங்க ஒரு மாடு வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஎஸ்ல ஆரம்பிங்க. ஏன்னா அது வந்து ரிலையபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதோட சொல்றேன். ஏன்னா, எல்லாமே வந்துட்டு இப்ப WWS ஜம்ப் பண்ணிருக்காங்க. ஆமா. ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்காக முதல் கிட்டே வந்து ஒரு 4 யாரு கொண்டாங்க. அதான் அதுக்கு பொட்டன்ஷியல் இருந்தாலும் நான் சொல்றேன். ஏபிஎஸ்ங்கிறது WWSங்கிறது வந்து ஒரு செமன் கம்பெனி, ஒரு நம்மளுக்கு செனையூசி கொடுக்குற கம்பெனி. அவங்க கிட்ட மட்டும்தான் நான் சொன்னேங்களே ப்ரூவன் புல் இது மாதிரி வந்து டேட்டாவை கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க. அதாவது நம்ம கிட்ட வந்து கொடுக்குற மாட்டினோட விட கண் எச்சா கறக்கிற செமன் வந்து அவங்க மட்டும்தான் வச்சிருக்காங்க. மீதி நிறைய இருக்கு, அக்வான்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நம்ம அவைலபிலிட்டியில ஒரு பெட்டரா நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு கிடைக்கிற போல நான் சொல்றேன். ஆமா, இப்போ இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் புரியல. NDDTPல வந்து தேனோஸ் அப்புறம் அதெல்லாம் ஜினாமிக் புல் தாங்க டெஸ்ட்டுக்கு போறதில்ல. அதுல எதுவும் அதுல இருக்கிற எதுவுமே வந்து ஜெனடிக் டெஸ்ட்டுக்கு போகாது. அதோட டேட்டா பெர்ஃபார்மன்ஸ்